எங்கள் அண்ணனுக்காக நான் ரத்தம், எங்கள் சீமானனுக்காக நான் ரத்தம் கொடுக்குறேன். எங்கள் சீமானண்ணே புது புது திட்டமாக செய்கிறாங்க. அதனால் நான் வந்து சீமானனுக்காக ரத்தம் கொடுக்குறேன் நான். ஆமாம், எங்கள் அண்ணன் இந்த வட்டமாக ஜெயிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த வட்டம் அண்ணன் ஜெயிப்பாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு எங்கள் அண்ணனுக்காக தான் அப்படி கஷ்டப்படுறோம். அண்ணன்ட்டு எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் அண்ணன்ட்டு சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும், எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும், இந்த வட்டம் ஜெயிப்பாங்க அண்ணன். எங்கள் அண்ணனுக்காக ரத்தம் கொடுக்குறேன். அவங்க எல்லாருமே தமிழர் இல்லைல்ல. எங்கள் தமிழின அழிப்பை பற்றி அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? எத்தனையோ மக்கள் வந்து இன்ன வரைக்குமே ஒரு சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரே விஷயம் ஜாதி மதம் பணம் எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிற ஒரே விஷயம் ரத்தம் மட்டும்தானே. ஒரு மனுஷன் நேரடியாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஜாதி தெரியும், நிறம் தெரியும், அவன் யார் இருக்காங்க. ரத்தம் மக்களுக்கு அவங்க நாம் தமிழர் கட்சியில் முன்னும் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்காகவும் இவங்களும் கொடுத்துருக்காங்க, டொனேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம தமிழினம்ன்ற ஒரே ஒற்றை நம்பிக்கைக்கு தான். தமிழக வெற்றி கழகம் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை, விஜய் ஒன்றுமே சொல்லலை. இதை பற்றி ஒரு ட்வீட் கூட போடணும், எப்படிக்கா பார்க்குறீங்க? ஓடுற முயலுக்கு 3 காலுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது போக போக அப்புறம் இதுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. இதை பற்றி எந்த கட்சியுமே பேசாமல் நாம் தமிழர் கட்சி மட்டும் இதை எல்லா வருடங்களும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அஞ்சலி செலுத்துறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படிக்கா பார்க்குறீங்க? எப்பவுமே வந்து ஒரு இனம் வந்து அழிஞ்சதுன்றது தான் முன் வச்சு தான் நாம் தமிழர் கட்சி உருவாச்சு. இதை நாங்கள் மறக்கிறதுக்காகவும் இல்லை, மக்களுக்கு நினைவுபடுத்துகிற. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கனாலே அவங்கள வருடம் அவங்களுக்கான உன்னத நினைவு தேவையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது இனம் அழிஞ்சிருக்குங்க, இது எப்படிங்க மறக்க முடியும்? ஒவ்வொருத்தர் உணர்வுகளையுமே இங்கே இருக்குது. உணர்வுகளில் இருக்கும்பொழுது இது மறக்கக்கூடியதுமே கிடையாது. இன்னைக்கு விஜய் எப்படி பேசுவார்? அவர் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கார். அவர் எப்படி பேசுவார்? அவர் எப்படி லெட்டர் கொடுப்பாரு? இதுக்காக அவர் அறிக்கை விடுவார், வருத்தத்தை தெரிவிப்பார், எதுவும் பண்ண மாட்டார். அவர் பண்ணாருன்னா போயிருக்க 5 சீட்டும் பின்வாங்கிடுமே. அதாவது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ரத்தம் கொடுக்க முன் வந்துருக்கீங்க? ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க அப்படி இருந்துட்டாலே நம்ம பயங்கரமாக யோசிக்கிற ஆளுங்க. என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி இவங்களோட ஒரு துரிதமான ஒரு செயல் எடுத்துருக்கு, அதுக்கு ரத்தம் கொடுக்க வந்துருக்கீங்க? தாயக விடுதலைக்காக ஈழத்தில் எத்தனையோ தமிழர்கள் கொன்றடைஞ்சு தன்னுடைய ரத்தத்தை குருவியாக சிந்தினாங்க. அதன் அடையாளமாக இன்றைக்கி நாங்கள் வந்து மே 18 எங்களுடைய ரத்தத்தை யாரோ ஒருத்தருக்கு தானமாக தான் கொடுக்கணும், அவ்வளோதான். இல்லைக்கா, நீங்கள் நார்மலாகவே வந்து என்ன கொடுக்கலாம் யோசிக்கிற விஷயம் இல்லைங்களா? ஆமாம். இவ்வளோ வேறு குறிப்பாக கட்சியாக வந்து கொடுக்குறத எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு அவேர்னஸ் தானே, விழிப்புணர்வு வந்து தொடக்கத்துலேருந்தே இருக்குது. நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால ஒன்றும் நமக்கு ஆக போகிறதில்ல. இது வந்து நான் 12வது முறை கொடுக்குறேன். என்னோட முத 18 வயசு முடிஞ்சு 1 மாதத்தில் கொடுக்க ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இன்னொன்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தொடர்ச்சியாக கொடுக்குறாங்கன்னா அவங்க யாருமே மது குடிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதனால் எப்போ கேட்டாலுமே இங்கே இதில் வந்து குருவிக்கூட பாசறை இருக்குது, எப்போ கேட்டாலும் ரத்தம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அடையாள குருவிக்கூடை தான். ஆனால் நாங்கள் எப்பயுமே குருவி கொடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகம், தமிழக அதே தமிழ் தேசத்தை முன்னெடுத்து வந்திருக்காரு, ஒரு ட்வீட் கூட போடாமல் இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? மனசு ரொம்ப வேதனையாக இருக்குல்ல. அவர் தமிழ் தேசத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் அவர் பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம். என் பேர் இங்கிலீஷ்னா நான் இங்கிலீஷ் கிடையாது, நான் தமிழ். அது மாதிரி அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசமும் எனக்கு 2 கண்கள்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு ட்வீட் போட மாட்டார். கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். எப்படிக்கா பார்க்குறீங்க? இந்த அதுவும் குறிப்பாக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திருக்கீங்க, நாம் தமிழர் கட்சி மீளவே முடியாதுங்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது, மீளவே முடியாதுன்னா இன்றைக்கி இப்படி ஒரு அரங்கத்தில் நம்ம எல்லோரும் சந்திச்சிருக்க முடியாது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சுனாமி மாதிரி தான், நம்ம எதுவும் எதிர்பார்க்கலை. ஸோ இது இப்போ வந்து எங்களோட உண்மையான நிலைமை என்னன்னு தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மக்கள் கொடுக்கட்டும். அடுத்த முறை நாங்கள் எப்படி பண்ணுவோன்றதை நிச்சயமாக எங்களை தேர்வு பண்ணுவாங்க. நன்றி. நீங்க சொல்லுங்கண்ணா, என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரத்தம் கொடுக்குறத பற்றி அதாவது 4 பேர் வந்து நம்ம வந்து பிழைப்பாங்க. இப்போ வந்து நம்ம இலங்கையில் எத்தனை கோர வச்சு எத்தனை இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நிலைப்பத்தினமாக நான் ரத்தம் கொடுக்குறேன். எங்கள் அண்ணனுக்காக நான் ரத்தம், எங்கள் சீமானனுக்காக நான் ரத்தம் கொடுக்குறேன். எங்கள் சீமானண்ணே புது புது திட்டமாக செய்கிறாங்க. அதனால் நான் வந்து சீமானனுக்காக ரத்தம் கொடுக்குறேன் நான். ஆமாம், எங்கள் அண்ணன் இந்த வட்டமாக ஜெயிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அந்த வட்டம் அண்ணன் ஜெயிப்பாங்க,
கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு எங்கள் அண்ணனுக்காக தான் அப்படி கஷ்டப்படுறோம். அண்ணன்ட்ட எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் அண்ணன்ட்டு சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும், எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும், இந்த விட்டா ஜெயிப்பாங்க அண்ணன். எங்கள் அண்ணனுக்காக ரத்தம் கொடுக்குறேன். இந்த ரத்த தானம்ங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமானது, என்ன காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி இந்த ரத்த தானம் பண்ணுறீங்க? இல்லை, நமக்கு வந்து மனிதன் வந்து அன்னதானம் பண்ணால் கூட அது வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் வந்து பார்ப்பாங்க. குருதி அப்படிங்கிறப்போ அது வந்து யார்கிட்ட வருது, இன்னாருக்கு இல்லை, அது ஒரு உயிருக்கு தான் போகுது. ஒரு உயிர்மனயமாக வந்து நம்ம குருதி கூட கொடுக்குறங்கிறது ஒரு அத்தியாவசியம். குருதியில் வந்து எந்த சாதியும் கிடையாது. குருதி வந்து எல்லாத்துக்கும் ஒரே குருதி. எந்த கட்சிகளும் சும்மா ஞாபகம் கூட வச்சுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தவிர குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட வந்து அதுக்கு தூக்கி கூட போடல. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம வந்து அதாவது வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம வழியிலிருந்து நம்ம ஏன்னா அழிப்பிலிருந்து வந்தது. அது நம்மளுடைய வழியாக உணர்றப்ப, நம்ம குடும்பத்தோட ஒரு அங்கமாக உணர்றப்ப, நம்ம உறவுகளாக நம்ம உண்மையாக உணர்றப்ப, நம்ம சொந்த அக்கா தங்கச்சியோ இல்லை அண்ணன் தம்பியோ இறந்துருந்தால் என்ன இருக்குமோங்கிற அந்த உணர்வு வந்து உண்மையாக அந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஒரு வாக்கரசியல் செய்கிறவங்களுக்கு அது வராது. நாம் வந்து அந்த மாதிரி ஒரு உணர்வாக தான் பார்க்குறோம். அதனால் மற்ற எல்லாரும் வந்து அது ஒரு கூட்டமாக ஒரு அலங்காரத்துக்காக பண்ணுவாங்க. நாம் வந்து அது உணர்வாக பண்ணுறோம். அதனால் அது வித்தியாசம். மே 18ங்கிறது நம்மளுக்கு அந்த ஈகத்தை வந்து அவங்க ரத்தம் சிந்தி மாண்டு போன மாவீரர்களும் நம்ம சொந்தங்களையும் நினைக்கிற அவங்க எத்தனையோ லட்சக்கணக்கான குருதியை இழந்திருக்காங்க, உயிரை இழந்திருக்காங்க. நம்ம இனத்துக்காக நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அரசியல் தவிர்க்க முடியாத தோல்வி. கிட்டத்தட்ட 16 வருஷமா நாம் தமிழர் கட்சியின் வெளியில் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த தோல்விகளை? எப்படி சகித்து கொள்கிற அந்த மனசு வருது? இப்போ இது வந்து ஒரு புயல், வெள்ளம், ஒரு அசாதாரண நிகழ்வு நடக்கும் பொழுது ஏதோ ஒரு இது வந்து எந்தவித யாரோ முன்னேற்பாடு செய்யாமல் தானாக நடந்துருது. அப்படி பார்த்தா வந்து ஐயா ஸ்டாலின்ட்டு இல்லாத அதிகார பலம் கிடையாது, அவருக்கு இல்லாத பணப்பலம் கிடையாது. இருந்து அவர் தோற்கிறார். அதிமுகவும் திமுகவும் அவங்களுடைய வாக்கில் பாதி இழந்திருக்கிறாங்க. நாம் வந்து இழந்தது வந்து சரிவு தானே தவிர இது பின்னடைவு இல்லை. நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு விழுக்காட்டில் இருந்தப்போ இருக்கிற மனநிலை தான் 8 ஆனாலும் 16 ஆனாலும் நம்ம என்றைக்கும் வந்து நம்ம மக்களுக்காக பண்ணுங்க நிற்கிறப்போ நம்மளுக்கு இது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்ம வெல்லுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.